garden, but this time tulip garden is closed. This one, the right side, is botanical garden. Botanical garden is ஒரு ஆளுக்கு 75 புரியல 48 ரூபாடா ரெண்டு பேருக்கு. ஓகே கப்புலுக்கு 48 ரூபா. சிங்கிளா வந்தா ஆட பிக்காளிப்பள 24 ரூபா ஒரு ஆளுக்குடா. இருந்தாலும் குறுக்கி கேப்பேன். காஷ்மீர் பொட்டானிக்கல் கார்டன் ஐயோ நல்லா இருக்குங்க. பியூட்டிஃபுல். அதான் அங்க பாருங்க ஃபுல்லா ஸ்னோ பார்க்லயும். நான் பெருசா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சம்மர் டைம்ல வந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். இது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இப்போ எதுவுமே இல்லைங்க. இதுனா இந்த டூலிப் சீசன் எப்போ வருது? செப்டம்பர் அக்டோபரா? ஆகஸ்ட் செப்டம்பர் தான் இங்கே ஃபுல்லாக நல்லா இருக்குங்களாங்க. ஆப்பிள் இதெல்லாம் நீங்கள் லைவாக பறித்து சாப்பிட்ணுன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரணும். இந்த மாதிரி ஸ்னோவெல்லாம் பார்க்கணுன்னா ஃபெப்ரவரியில் வாங்க. என்னது உடனே இப்படி சொல்லிட்டு போறாரு? நான் ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க காஷ்மீர். ஆனால் ஃபெப்ரவரி எனக்கு தெரிஞ்சு வந்தால் ஸ்னோவை தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு பெருசாக இது இருக்காது. வேறு ஒன்றும் இந்த கார்டனில் பெருசாக இல்லைங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்த லொக்கேஷன் போயிட்டு அதுங்களா? அடுத்த லொக்கேஷன் அடுத்து முகல் கார்டனா? ஷாலிமர் கார்டனா? அதுவும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. வேற எதுனா பார்க்கலாம். சரி, ரீல்ஸ் ஐடியா வந்துருச்சு. வாங்க வந்ததுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகலாம். பேக்ரவுண்ட்ல இங்க மேல வச்சுட்டு செய்யலாம். பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் தெரியும். ஓகே, இட்ஸ் ரீல்ஸ் டைம். இந்த வீடியோவில் வேணா அந்த ரீல்ஸை நான் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாலாம் காஞ்சிட்ருக்குங்க. இந்த மாதிரி க்ரீனாக இருக்க வேண்டியது ஃபுல்லாக காஞ்சி இதாக இருக்கு. ஒன்றுமே இல்லை. முகல் கார்டன். அது என்ன முகல் கார்டன்? சேஸ்மா ஷாயி பூஜா கரானா ஹே. இல்லை. ஸோ முகல் ஷாயி 2 adults 48 rupees. முகல் கார்டன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனிதாங்க. ஃபுல்லாக இவ்வளோ வெயில் அடிக்குதானா பனி ஒரு சொட்டு கூட கரையிலங்க. அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா? அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக பனி இதாக இருக்குது. இந்த சைடும் அப்படி தான் இருக்குது, இந்த சைடும் அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்தாச்சு. गार्डन बना दिया, कुछ मतलब नहीं है. எல்லாமே ஃபுல்லாக இந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே பனி தாங்க. வேறு எதுவும் பெருசாக உள்ள இல்லை. இந்த ஹில் வியூஸ் வேணா நல்லா இருக்கு. இதை வேணா நீங்கள் பாருங்க, நல்லா அந்த மலை உச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க, நல்லா இருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த டைமில் வந்தீங்கன்னா இந்த கார்டன் பார்க்கெல்லாம் வேஸ்ட்டு தான். பிப்ரவரி வெறும் இந்த ஸ்னோ மட்டும்தான். அங்கே ஒயிட் அது எல்லாமே ஸ்னோ தான் ஃபுல்லாக.
ஸ்னோவை தவிர வேறு எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லைங்க. சரி மேலே போய் பார்ப்போமா என்ன இருக்குன்னு. என்னோட ஒய்ஃப் வேற மீதியாக வரா. என்ன இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். கேள்வியை பாரு. அதுனா கரெக்டு தாங்க. ஸ்டெப்ஸ் ஏறியே முட்டி கலந்துடும் போல. இங்க இருந்து வியூ நல்லா தெரியுதுங்க. அந்த கார்னர்லயும் இந்த கார்னர்லயும் பாத்தீங்கன்னா அந்த காஷ்மீரி ட்ரெண்டிங் அவங்களோட கல்ச்சர் ட்ரெஸ் ரெண்ட்டுக்கு விடுறாங்க. சும்மா போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு ரிட்டன் அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க கழட்டி கொடுத்துருந்தோம். அங்கே பாருங்க, அங்கே அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுதான் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் காஞ்சி போய்க்குது. ஆனால் ஸ்னோ பயங்கரமாக இருக்கு. இவ்வளோ வெயில் அடித்தாலும் குளிருது பயங்கரமா. பாருங்க இங்க அங்க அங்க அந்த பில்டிங் மேலே அந்த லைன் மாதிரி வெள்ளை வெள்ளையே தெரியுது இல்லையா, அது எல்லாமே ஸ்னோ தாங்க. வாஷிங் ஆஃப் ஃபீட் ஆர் கோயிங் இன்சைட் ஸ்ப்ரிங்கர் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார்பிட்டட். ஆனால் ஃபஸ்ட்டு இது என்னன்னே தெரிலங்க. இதுலலாம் தண்ணி வரும் போல். ஸோ ஸ்னோ டைம்ன்றதுனால தண்ணி எதுவும் விடாமல் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அந்த காலத்தோட ஒரு ஸ்ட்ரக்சர், முகல் எம்பையர்துன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இதுக்காக தான் இவ்வளோ இது போல் பாருங்க. என்னன்னே தெரிலங்க, ஒரு தண்ணி இதுக்காகவே இருக்கும் போல். மேலே 2 ரூம் இருக்கு, அங்கே ஒரு 2 டோர் இருக்கு, இங்கே எதுவும் இல்லை, இங்கே ஒரு தொட்டி மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இது தண்ணி ஃப்ளோ இதுதான். ஆனால் என்ன எதுன்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோவில் லிங்க் பண்ணி விட்றேன், கூகுளில் சர்ச் பண்ணி. அடுத்து பாரி மஹால். மற்றதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஸ்னோ கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. சரி டிக்கெட் வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி உள்ளே போய் பார்க்கலாம் அடுத்து எப்படி இருக்குன்னு. டிக்கெட் கவுண்டர் ஃபார் அடல்ட் 24, சைல்டு 12 rupees. ஓகே, அப்படியே அடுத்து உள்ளே போய் கண்டினியூ பண்ணலாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அங்கே யார்? ஓ, காஷ்மீரி ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே நோ என்ட்ரி போட்டு இருக்காங்க. இது எதுவுமே பார்க்க விடல, எல்லாமே நோ என்ட்ரி. அப்புறம் எதுக்கு இதுக்கு டிக்கெட் போட்டு இந்த ஒரு பாக்ஸை பார்க்கறதுக்கு? இது மேலே போக முடியுதா? எல்லாம் பார்க்லேயும் அந்த காஷ்மீர் ட்ரெஸ் ஒன்று வச்சுருக்காங்க. பார்க்கில் வேறு எது இருக்கோ இல்லையோ இந்த இது இருக்குது எல்லாமே. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 200 rupees, 250 rupeesன்னு 3 ரேட்டில் வச்சுருக்காங்க. 200, 250, 300ன்னு 3 ப்ரைஸில் வச்சுருக்காங்க. ஃபோன்லலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான், அவங்க எடுத்து கொடுக்குற இது தான். அந்த ஊட்டி கொடைக்கானலில் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ட்ரெஸ்ஸு போட்டு அவங்களே ஃபோட்டோ எடுத்து கொடுத்துக்கிறதுக்கு தான் அந்த இது. நம்ம ஃபோனில் நாட் அலோட்னு போர்டு வச்சிட்ருக்காங்க. இது எல்லாமே நோ என்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ கீழே மட்டும் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா தால் லேக் சூப்பராக தெரியுதுங்க. அங்கே பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ அது தால் லேக் வியூ. ஸோ எல்லா பார்க்கில் இருந்துமே இந்த தால் லேக் வியூ நல்லா க்ளீனாக தெரியுது. இந்த பார்க்கு பற்றி உங்கள் கருத்து என்ன? என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா?
நல்லாதான் இருக்கு. ஆனா எல்லாம் காஞ்ச மாதிரி இருக்கு. திருப்பி மூணு பார்க் போயிட்டோம். மூணுமே ஒரே சேம் அதே மாதிரிதான் இருக்குங்க. எந்த டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா இதுல ஏதோ கீழே ஓட்ட போகுது, ஏதோ குகை மாதிரி. அதுக்குள்ள வேணா கீழே போய் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே சேம் ஒரே ரேட்டு தான், 24 rupees ஒரு ஆளுக்கு. அடல்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு 12 ரூபாய். எல்லாமே சேம் அதே மாதிரி. இந்த பார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி டைம்ல நான் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பார்க் இதெல்லாம் ஒர்த்தா இருக்கும். பார்க் மாதிரி இருக்கும். வேற எல்லாம் ஏன்னா மூணும் பார்க்க சேமா ஒரே மாதிரி தாங்க இருக்கு. ஒரே சின்ன இதுதான். ஆனா அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா டிக்கெட்டு அவ்வளோ ஒர்த்து கிடையாதுங்க. ரொம்ப காஸ்ட்லியானா இதுக்கெல்லாம் 10 ரூபா 15 ரூபா வாங்கலாம். 24 ரூபாய் உங்களுக்கு. ஆமா, என்ன இருக்கு இதுல? ஒண்ணுமே இல்லை. இந்த பார்க்குக்கு இது ரேட்டு ஜாஸ்தின்ற, காஸ்ட்லின்றது விட ரேட்டு ஜாஸ்தி. ஒரு 10 ரூபா வாங்கலாம், அவ்வளவுதான் இதுக்கு. 10 ரூபா டிக்கெட், அவ்வளவு 100 ரூபாய் கொடுக்குறோம். ஆமா, அது கூடமே இந்த பார்க்கு வெளியே சரி கார்ன் சாப்பிடலான்னு கேட்டங்க. எவ்வளோன்னு கேட்டதுதான் போச்சு. சரசரசரன்னு கட் பண்ணி 100 rupees 100 ரூபாய். எவ்வளவு? 200 அப்படின்ட்டான். அதனால ஃபர்ஸ்ட் ரேட் கேட்கும் போது உஷாரா கேளுங்க, இல்லைன்னா எல்லாம் கையில கொடுத்துட்டு காசு பண்ணிக்கிடுவாங்க. இதுக்கு மேல இங்க எது இருக்கோ இல்லையோ எல்லாத்துலயும் படிக்கட்டா இருக்குங்க. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். வெறும் குகையா இருக்கு. ட்ரெக்கிங் அதான் ஸ்னோ இருக்கு, ஃபுல்லா சேர் இருக்கு. வலிக்கு போல வேண்டியதுதான், பார்த்துவாங்க. ஆனா ஊனா படிக்கட்டு இறக்கிறாங்க. ஸ்னோ எப்படி இருக்கு? சும்மா அப்படியே பயங்கரமா இருக்கு. ஸ்னோ ஸ்னோ பாருங்க. இதுக்கு மேல ஒரு படிக்கட்டா? என்ன ஓரம் ஒதுங்கிட்டீங்க? மேல ஏறுவோமா? ஏறுங்க. கீழே ஃபுல்லா ஸ்னோங்க. நான் லாஸ்ட் வீக் பயங்கரமான ஸ்னோஃபால் ஆயிருக்கு. ஸோ அதனால ஒன்றும் இந்த ஒரு இடம் நல்லா இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்னோ கீழே. பரவாயில்லைங்க. ஆமா ஆமா, வழுக்குது அப்படியே. என்ன ஸ்வைன் வழுக்குது. ஆர்னியா படத்துல வர மாதிரி பாருங்க. ஸ்னோ என்னடா குகை மாதிரி போயிட்டே இருக்கு. வாட்ச் டவரா? அந்த காலத்துல வாட்ச் டவரு. இங்க இருந்து டால் லேக்கு பார்க்கலாம். மன்னர் நின்று லேக்க ரசிச்சிருப்பாரு போல. கிளீனா தெரியுது. கிளாக் டவர். ஸோ மார்க்கெட் வந்தாச்சுங்க. ஃபைனலாக சாப்பிட்டு லஞ்சே இப்போ தான் 5 o'clock தாங்க முடிஞ்சது.
ஸோ இது என்ன ஏரியா பேரு? லால், அது வாய் லால் சவுக், வாயிலே வர மாட்டேங்குதுங்க அந்த பேரு. லால் சவுக், சவுக், லால் சவுக் சூப்பர் மார்க்கெட். இதுல தப்பு தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற. சாரி சாரி, பிரம்மாண்ட மார்க்கெட். ஓகே, ஹோல்சேல் மார்க்கெட்டும் சொல்லலாங்க. ஃபுல்லாக இது கடை தாங்க இருக்குது. ஃபுல்லாக ஸ்வெட்டர்ஸு, ட்ரெஸ்ஸு கடைங்க, பேக்ஸு, இது மாதிரி ஹோல்சேல் இதுதான். இவனுங்கிட்டலாம் ரேட் அடித்து பேசலாம் நம்ம தலையில் முதல் அடிச்சிருவாங்க. ஹிந்தி தெரியலனாலும் பரவாயில்ல, பேரம் பேச தெரிஞ்சால் போதும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ வாங்க அப்படியே இன்னும் உள்ள இன்டீரியர் அது போய் பார்க்கலாம். அங்கே முன்னாடி தான் மொத்தம் ப்ராடக்ட்ஸும் அங்கே லைனாக இது பண்ணி வச்சுருக்கேன், ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ அங்கே முன்னாடி போயிட்டு உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு. பனி ஸ்டார்ட் ஆகிடுச்சி. காருக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்குங்க ஹீட்ரு. வெளியே வந்த உடனே குளிர் தாங்க முடியல. இன்னும் 4 days எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. சரி, அதான் இந்த மாதிரி ஜர்க்கின் வாங்கலான்னு வந்திருக்கோம். ஜர்க்கின் கடைக்கு வந்தாச்சு. ஹலோ, அவ்வளோ காஸ்ட்லி வேணுமா? எஸ், லோப் कम वाला ऐसे 850 860 950 என்ன இல்லை உண்மைதானே, பேரம் பேசினாலும் நம்ம கம்மி பண்ண முடியும். L XL double XL मिलेगा. ஸோ ஃபஸ்ட்டு கடையிலே வந்து 850, அது 950, அது 1300. पहना पहना வாய் என்ன கேட்கறான்னு புரியல. பையனாவா இவரு ஈட்டி நமக்கு ஒன்றும் தெரியும். எல்லா மொழியும் பேசுறான். பையனா பையனானா வை போராட்டம். ஓகே, ஜாக்கெட் வாங்கிட்டாங்க. ஒரு பீஸ் 950 சொன்னாங்க. ஆனால் 2 பீஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1200 வாங்கியிருக்கோம். ஸோ அப்படியே என்னோடய பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் அதுவும் வாங்கியிருக்கோம், ப்ளூ கலரு. அது வந்து பார்த்தீங்கன்னா 400, மொத்தம் எல்லாமே சேர்த்து 1600 வாங்கியிருக்கோம். ஸோ பேரம் பேசலைன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் பாருங்கள் எத்தனை போட்டிருக்கேன், இத்தனை போட்டுமே குளிர் அடங்கலைங்க. அந்தளவுக்கு கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. பிப்ரவரி மாதம் வந்தீங்கன்னா ரொம்ப இதுதான், சில் கிளைமேட் தான். நார்மலாக இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் எங்கள் கிளைமேட் பிப்ரவரியில். ஸோ என்னோடய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ப்ளூ கலர் வாங்கினோம், எனக்கு க்ரீன் கலர் வாங்கினோம். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு கல்லே வாங்கிட்டோங்க. எங்கேயும் நாங்கள் உள்ளே டீப்பெல்லாம் போகல, எங்கே போனாலும் பேரம் பேசி தான் இது பண்ணோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த கடையிலே நல்லா குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, அதனால் இங்கேயே பேரம் பேசி வாங்கிட்டோம். 1 900 எங்கே இருக்குது, 2 சேர்த்து 1200 எங்கே இருக்குது. அதுக்கு தான் பேசி வாங்கணுன்றது. என்ன 950 சொன்னாங்க ஒரு சொட்ரு. ஆனால் இப்போது எவ்வளோ 600க்கு வாங்கியிருக்கோம். ஓகே, கரெக்டாக அப்படியே உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் அப்படியே எல்லாம் பார்க்கலாம். பெல்ட், பர்ஸ், பெட்ஷீட் கேட்குறாங்க. என்ன அது இது பொம்பளை பிள்ளைங்க. சுடிதார் டாப்பா? அதை பார்த்தா பெட்ஷீட் மாதிரியே இருக்கு, சுடிதார் டாப்ன்றாங்களே.
ரைட்ரா. மார்க்கெட் அப்படியே உள்ள ஃபுல்லாக நிறைய கடைங்க இருக்கு. சுடிதார் பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எப்படியும் எடுக்க மாட்டாங்க, ஆனாலும் பேரம் பேசிட்டு வருவாங்க. என்னாச்சு? ஷூஸ், சாக்ஸ், கேப் எல்லாமே இருக்கு. நிறைய இருக்குங்க உள்ள கேப். இதெல்லாம் போயிட்டே இருக்கு கடை. ஷூஸ் எல்லாம் கூட சூப்பராக இருக்கு. ஸோ நாங்கள் ஒன்றும் க்ளவுஸ் வாங்கலை, க்ளவுஸ் வாங்கணும். ஆனால் ரொம்ப இதாக இருக்குது. க்ளவுஸ் இருக்கா? க்ளவுஸ் 100 rupees. ஸோ இது கம்மி ரேட்லேயே வாங்குங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி வாங்குங்க க்ளவுஸ் எல்லாம், நல்லாயிருக்கும். சேம் டிசைன் கரெக்டாக மேட்சிங்காக இதாகிடுச்சு. ஓகே. ஸோ 2 க்ளவுஸு, 2 செட் சாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகே, அடுத்த ரூமுக்கு போக வேண்டியதுதான். வந்த ஷாப்பிங் முடிஞ்சது. ஸோ சும்மா எல்லாமே உள்ள சுற்றி. ட்ரெஸ் வாங்கணுமா? என்னென்ன காத்து இருக்கோ தெரியலையேப்பா. ட்ரெஸ் எல்லாம் வாங்கணுமா? நாங்க என்ன குளிருக்கு ஒரு கிளவுஸ் வாங்கணும், அவ்வளவுதானா? சரி வாங்கலாம் வாங்க, சிறப்பா செஞ்சிடும். எனக்கு ஊர்ல போறது இல்ல. ஃபுல்லா சொட்டர் கடை. என்னது அது? என்னது அது? எல்லாம் பெட்ஷீட் மாதிரியா இருக்கு, ஆனா என்னன்னே சொல்ல மாட்டேன்றாங்க. அதெல்லாம் என்னது? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சு. ஓ, ரெடிமேட் இல்லாம ட்ரெஸ் மெட்டீரியல். நமக்கு அதை பார்த்தா பெட்ஷீட் மாதிரியே தெரியுதுங்க, ஆனா அதை சுடிதாருன்றாங்க. இன்னும் சுடிதாருக்கே போலாம், நான் ப்ளவுஸ்ல மட்டும் தான் இருக்கேன். ஃபுல்லாக பூச்சி வச்சுருக்காங்க. ஸோ ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க போல தெரியுது. ஏன்னாங்க 7 எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டைம் 6:30 ஆகிடுச்சு, அதனால் எல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க போல். சரி, அடுத்து சுடிதார் மெட்டீரியல் ஏதோ பார்க்குறாங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே குறைச்சிட்டாங்க. அவர் பையன் நினைச்சு பேசிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, பாருங்க செம்மையா இருக்கு. பனியில கால் வச்சாலே வழுக்குதுங்க. Oh my God. அதுதான் ஜங்கர் ரைடா. அது ஒரு 9 கிலோமீட்டர்ஸுக்கு போல. இங்க இருந்து அப்படியே இன்னும் மேல கூட போகுது. ஸோ இது
ட்ரிக்ஸ் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வெதர் எல்லாமே இன்ஸ்டால தான் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்குறது. உங்களுக்கு வீடியோ சூப்பரா இருக்கும். ஆனா ஜங்கா ரேட் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க.